அண்ணே லிரிக்ஸ் எழுதிங்கிறதுக்காக நீங்க எல்லாத்தையும் பண்ணத நான் பார்த்தேனே. 5 மணிக்கு கைய பிடிச்சீங்க, 6 மணிக்கு கைய பிடிச்சீங்க, எல்லாத்தையும் கண்ணால கட்டிய பிடிச்சாங்க. ஒரு பாடல அப்படியே ஃபீல் பண்ணி ரீக்ரியேட் பண்ணலாம். இவ்வளவு நாள் நாங்க கோட்டு போட்டு மிமிக்ரி மட்டும் தான் மாமா பண்ணியிருந்தோம். நீ கோட்டு போட்டு என்னென்னமோ கோடையை தாண்டி வந்துட்டிய மாமா. சத்தியமா இல்ல, என்று உங்கள் ஃபேன். இந்த லிரிக்ஸ்லங்கயா 8 மணி வரையும் போயிருக்கீங்க. 10 மணிக்கு மேல என்ன நடக்கும்ங்கறதையும் ஒரு 2 வார்த்தை அது படத்துல டைரக்டர் வச்சிருக்காரு. ஆமா, நாங்க சென்சார் பண்ணிட்டோம். பின்ன என்ன சொல்லிருக்கோம்? ஒரு 9 10 11 12 6 மணிக்கு 7 மணிக்கு 8 மணிக்கு ஒன்னு பா நீ ஸ்ட்ரைட்டா 10 மணிக்கு போப்பா. 10 மணிக்கு 10 மணிக்கு போனா 1:30 2 மணி வரைக்கும் போதும். அதுக்கு அப்புறம் அது வரைக்கும் பாடு. அதுக்கப்புறம் நாகர்தானா திரனானா அது வரைக்கும் ஏதாவது போடுங்கனே. 10 மணிக்கு ஷட்டர் உடைச்சேன். அவன் பண்ணுவான். அவன் பாருங்க வைன் ஷாப் போய். அதான் 9 மணிக்கு ஷட்டர் உடைச்சேன், 10 மணிக்கு சரக்கு குடிச்சேன். 90 ரூபாய் போடுற 150 ரூபாய் வாங்குறேன். 12 மணிக்கு சைடிஸ்க்காக எல்லா இடத்துலயும் தேடல. லாஸ்ட்ல 1 மணிக்கு செல் பெட்ரோல் பங்க்ல வாங்கி சரக்கு அடிச்சேன். எஸ்டர்டே இவர் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியை கூட இமிடியேட்டாக ஒரு பாடலாக மாற்றும் திறமை எங்க அண்ணனுக்கு மட்டும் தான் இருக்கு. Thank you. சொல்றது முன்னாடி நீ சொல்லல. எங்க இவன் சொல்றானோ. இப்ப டைரக்டர் ஃபீல் பண்ணி சொல்றாருன்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் க்ளோஸ் அப் ஷாட்டே அவங்க தோடுக்கு தாங்க வைக்கிறோம். அதுல இருந்து பாட்டு ஸ்டார்ட் ஆகுதுங்க. அப்படின்னா அதே திருப்பி எழுதி கொடுத்துருவேன். யாரிடம் நடனம் கற்றுக்கொண்டது என்பது தெரியவில்லை, சிறிதும் பிழையின்றி தங்கு தடையின்றி ஆடுகிறது என்னவளின் காதுகளில் தோடுகள். அது மாதிரி எங்க இருந்து நான் சுட்டேன்? நானா எழுதுனது எல்லாமே சுட்டே செய்ய முடியுமா? வேற லெவல். ஆமா. சோ இப்போ அத டைரக்டர் சொல்ற மாதிரி ஸோ இதே மாதிரி இவங்கள மாதிரியே தான் ஒரு ஹீரோயினோட ஃபோட்டோ காமிச்சு அவங்க சொன்னாங்க பெசநகர் பீச்சில் இவங்க நடந்து வராங்க. அப்போ வந்து ஈவினிங் டைம் அப்படின்னா அப்போ தான் இந்த பாட்டு எழுதினேன். அந்த சாலையோரம் மந்தி சாயும் நேரம் உன் சேலை ஆடுதே என் நெஞ்சம் வாடுதே, நீ பேசா நொடி என்னை கொல்லும்படி பல வேஷம் போடுதே என்னை கட்டி ஆளுதே, நான் என்பதே அடி நீதானடி சேர்ந்து தான் ஏற்றுவோம் காதல் கொடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று எழுதும். அது மாதிரி அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணி அவங்க ஒரு சீன் கொடுத்தாங்கன்னா அதையே திருப்பி பாட்டா மாத்தி எழுதி கொடுத்துருவோம். நமக்கால எழுத தெரியாது. அந்த பாட்டுலாம் வந்துருச்சா? ஏன்னா இப்போ நீங்க சொன்ன ரீசன் பார்த்தா ஹெவி ப்ரிப்பரேஷன்ல சொல்ற மாதிரி இருக்கு. எஸ் பாட்டு சொல்றேன். அந்த பொட்டை வச்சு ஏதாவது ஒன்னு சொல்லுங்க பாப்பா டப்புன்னு. மிர்ச்சினே என் வாழ்வின் முற்றுப்புள்ளியை தொடக்க புள்ளியாக மாற்றியது உன் நெற்றி பொட்டு. ஐயோ ஐயோ பின்றாம்பா. இல்ல இவங்க 2 பேருக்காக நீங்க வந்துட்டு வரிகள் பாடிட்டீங்கல்ல. தங்கச்சி இங்க இருக்குது, தங்கச்சிக்காக ஒரு 2 வரி பாடலனா எப்படி? ஸோ தாயை போல தாரம் நீயும் தேவதை உறவா, சேர்ந்து வாழும் நாட்கள் எல்லாம் காதலின் பதிவா, உன்னை அன்பில் மிஞ்சும் ஒருத்தி பூமியில் வருவா, தந்தை என்று என்னை சொல்லி முத்தம் தருவா அப்படி சொல்லிட்டு ஒரு லைன். ஸோ அது இவங்களுக்கு சொல்லலாம். சில நேரம் சில மனிதர்கள், சில நேரங்களில் சில மனிதர்கள் வரப்போகுது இனிமேதான். ஆல் தி பெஸ்ட்னா. Thank you darling. Thank you. வேற லெவல்ல இருக்குது. அண்ணே அசார் அண்ணே டிஎஸ்கே அண்ணே ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். எல்லாரும் இங்க இருக்காங்க. அதுவும் வந்துட்டு உங்களோட ஃபேவரட்ஸ் 2 பேரும் இங்க இருக்காங்க இல்லையா? அதனால வந்துட்டு ஒரு சாங் போடுவோம். சூப்பரா ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு ஓகே. எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா வாழுற எதுவும்